Taste the Daily. சிவகங்கையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழகம் முழுவதும் சுகாதார ஆய்வாளர் நிலை 2 பணியிடங்களை நிரப்ப வேண்டும். 2 துணை சுகாதார நிலையத்திற்கு 1 சுகாதார ஆய்வாளர் என 2715 பணியிடங்கள் உருவாக்க அரசு ஒப்புதல் வழங்க வேண்டும். 5000 மக்கள் தொகைக்கு 1 சுகாதார ஆய்வாளர் நிலை 2 பணியிடங்கள் ஏற்கனவே இருந்தது போல உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் அருகே இலவச வீட்டுமனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் என மாநகராட்சி அலுவலகத்தை 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி 1வது வார்டுக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் வீட்டுமனை வழங்கவும் அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர கோரியும் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் 50க்கும் மேற்பட்டோர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். எந்த திட்டமாக இருந்தாலும் தங்கள் பகுதியில் துவங்குவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டநில அளவை பணியை தடுத்து துரத்தி விவசாயிகள் விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வட ஆலப்பிறந்தான், அத்தி உள்ளிட்ட கிராமங்களில் மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பை மீறி யாரும் இல்லா நேரம் பார்த்து நிலத்தை அளவீடு செய்த திட்ட அதிகாரிகளை விவசாயிகள் விரட்டினர். விரிவாக்க திட்டத்தை கைவிட வேண்டும் என்று 11 கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் மக்கள் விரோத திமுக அரசு கொள்ளைப்புறமாக விவசாயிகள் நிலத்தை அளவீடு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மயிலாடுதுறை நகரில் ஒப்பந்த முறையில் பணிபுரிந்து வரும் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படுவதில்லை எனவும் சீருடை, கையுறை போன்ற பாதுகாப்பு கவசங்கள் வழங்குவதில்லை எனவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோஷம் எழுப்பியபடி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. மல்லியக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு அதே பள்ளியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேர் பாலியல் தொல்லை அளித்துள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தின் தகவலை மறைத்ததாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் உட்பட 3 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க பள்ளி மேலாண்மை குழு தலைவரான திமுகவைச் சேர்ந்த ஜோதி பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோரிடம் குற்றம் சாட்டப்பட்ட மாணவர்களுக்கு ஆதரவாக பேசி கட்ட பஞ்சாயத்து செய்ததாக தகவல் வெளியானது. எனவே திமுக நிர்வாகி ஜோதி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். அப்போது அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மணி, ராஜமுத்து, சித்ரா ஜெய்சங்கரன், நல்லதம்பி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் விடியா அரசின் திமுக நகரமன்ற தலைவரின் அலட்சியம் மற்றும் குளறுபடிகளால் வீட்டிற்குள் கழிவுநீர் புகுந்து பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். 16வது வார்டில் நடைபெற்று வரும் கால்வாய் கட்டிடப் பணிகள் முறையான திட்டமிடல் இல்லாததால் மற்றொரு கழிவுநீர் கால்வாய் அடைக்கப்பட்டு கழிவுநீர் வீட்டிற்குள் புகுந்து அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுபற்றி விடியா அரசின் திமுக நகரமன்ற தலைவர் கண்டுகொள்வதில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர்.